வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்சி கிளாஸ் 12க்கு சாப்டர் 1ல இருக்கிற பார்ட் 11 வீடியோ. இதில் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ், இதை வேறு எப்படி கேட்பாங்கன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட்ஸ் இதை பற்றி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா பார்ட் 9 வீடியோவில் கூலும்ஸ் லா அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்த்துருப்போம். பார்ட் 10 வீடியோவில் கூலும்ஸ் லாவை வந்து வெக்டர் ஃபார்மில் டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து எலக்ட்ரிக் சார்ஜோட எஸ்ஐ யூனிட் பார்த்தோம் அப்படின்னா கூலும்ஸ் வேர்டில் எழுதும்போது அவருடைய பேர் தான் அதையே எஸ்ஐ யூனிட் ஆகியிருக்கும். இப்போ வந்து கூலும்ஸ் அப்படின்னு எழுதுவோம். அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் சியாக நம்ம போடணும். ஓகேவா? கூலும்ஸ் ஃபுல்லாக எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் சி போடும். இதெல்லாம் எஸ்ஐ யூனிட் எழுதுறது வந்து மெத்தட்ஸ் தான். இதை தனியாக ஒரு வேர்டாக எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் சி டினோட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது F = K × Q1 Q2 / R². இதுக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து கூலும்ஸ் லா அப்படின்னு படிச்சிருக்கோம். இதில் F அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Q1 Q2 அப்படின்னு ரெண்டு சார்ஜ் பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா Q1 Q2 சார்ஜ் பார்ட்டிகளுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு நோட் பண்ணுவோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டு சார்ஜ் பார்ட்டிக்கல் நடுவில் உள்ள ஃபோர்ஸ் அதுதான் வந்து F அப்படின்னு பண்ணுறோம். இதில் K அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும் கான்ஸ்டன்ட். இதெல்லாம் கூலும்ஸ்லால நம்ம படித்தது தான். அப்புறம் இப்போ இதில் சார்ஜ் அப்படிங்கிறது எப்படி எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Q1 Q2 அப்படிங்கிற ரெண்டு சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சார்ஜ் வந்து ஒரு கூலும். ஸோ Q1ஓட சார்ஜ் 1 கூலும், Q2ஓட சார்ஜ் 1 கூலும். ஸோ இப்படி 1 கூலும் சார்ஜ் பார்ட்டிக்கலுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் R பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ். இப்படி இருக்கும்போது அது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 × 10⁹ நியூட்டன் அப்படிங்கிற அளவாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஓட வேல்யூ. ஓகே, அப்போ R = 1 மீட்டர், Q1 Q2 = 1 கூலும், Q1 1 கூலும், Q2 1 கூலும் ஈக்குவல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 × 10⁹ நியூட்டன். அந்த ரெண்டு கூலும் சார்ஜ் நடுவில் உள்ள ஃபோர்ஸ் F அப்படிங்கிற வேல்யூ. ஸோ 1 கூலும் இஸ் த சார்ஜ் தட் when placed at the distance 1 meter from another charge of same magnitude. பார்த்துக்கோங்க, ரெண்டு சார்ஜுக்கும் மேக்னிடியூட் எப்படி இருக்கணும், சேம் மேக்னிடியூடாக இருக்கணும். இன் வேக்கமில் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தான் நம்ம எஃப்னு நோட் பண்ணது. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் ஏன் அப்படி சொல்கிறோன்னா சேம் மேக்னிடியூட்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அப்போ சேம் மேக்னிடியூட்னா சேம் யூனிட் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், ஒரே பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை ரெண்டுமே வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படி இருக்குதுன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் ஆஃப் மேக்னிடியூட் அதோட வேல்யூ, அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ரிப்பல்ஷன் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 × 10⁹ நியூட்டன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட்ஸை நம்ம டெரைவ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டாப்பிக்கான எதை பற்றினா பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஓகே, இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் சார்ஜோட ஃபோர்ஸ் அப்படிங்கிறத எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது. ஸோ ஒரு இடத்துல மல்டிபிள் சார்ஜஸ் இருக்குது, Q1 Q2 Q3 நிறைய சார்ஜஸ் இருக்குது. அதில் ஒரு சார்ஜ் மேலே செயற்படுற ஃபோர்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது, இதுக்கு தான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன், மேற்பொருந்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். ஓகேவா? அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் த கிவன் சார்ஜ் டியூ டு த நம்பர் ஆஃப் அதர் சார்ஜஸ். ஒரு கொடுத்துருக்க சார்ஜோட டோட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எ நம்பர் ஆஃப் அதர் சார்ஜஸ் இஸ் த சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ். அந்த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸில் அது செலுத்துகிற மொத்த விசையை எக்ஸ்டர்ட் ஆன் த அதர் சார்ஜஸ், அது செலுத்தப்படுற மொத்த விசையை வந்து நம்ம ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஈச் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் இஸ் அன்அஃபெக்டட். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபோர்ஸும் ஒன்று அஃபெக்ட் பண்ணாது. ஃபோர்ஸ் இஸ் அன்அஃபெக்டட் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் அதர் சார்ஜஸை பொறுத்தவரை. ஓகே, இப்போ இதை எப்படி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q2 Q3 Q4 இந்த மாதிரி நிறைய சார்ஜ், Q5 இந்த மாதிரி நிறைய சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்குது. ஸோ இந்த Q1 மேலே இந்த Q2 வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி Q3 வந்து Q1 மேலே ஒரு ஃபோர்ஸை செலுத்துது.
Q4 வந்து Q1 மேலே ஒரு ஃபோர்ஸ் செலுத்துது, Q5ங்கிறது Q1 மேலே ஒரு ஃபோர்ஸ் செலுத்துது. இப்போ இந்த 4 சார்ஜ் பார்ட்டிகளும் Q1 மேலே செலுத்துது பார்த்தீங்களா ஃபோர்ஸு, அந்த ஃபோர்ஸ் தான். அப்போ இந்த ஒவ்வொரு சார்ஜ் பார்ட்டிகளும் தனித்தனியாக கொடுக்குற இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஃபோர்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் அந்த Q1க்கு கிடைக்கிற மொத்த ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். அதுதான் டோட்டல் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வேர்டு டோட்டல் ஃபோர்ஸ்னு, அதுதான். ஸோ இப்போ Q1க்கு கிடைக்கிற டோட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ். Q1 Q2க்கு கொடுக்குற ஒரு இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ், Q3 Q1க்கு கொடுக்குற இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ், Q4 Q1க்கு இருக்கிற இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் அண்ட் Q5 Q1க்கு இருக்கிற இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ். இந்த மாதிரி மொத்த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தது ஈச் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ். இப்போ Q1 Q2 ஒரு இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈச் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் வந்து மற்ற சார்ஜ் பார்ட்டிகளால் அஃபெக்ட் ஆகாது. Q3 Q4 Q5 இந்த 2 பார்ட்டிகல் நடுவில் உள்ள இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி தான் ஒன்றுக்கும், சரியா? ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, Q1 மேலே Q2 ஃபோர்ஸ் கொடுக்குது, Q3 கொடுக்குது, Q4 கொடுக்குதுன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஆஃப் Q1 எவ்வளோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை பற்றி இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். சரி, இப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஆஃப் Q1 மேலே கொடுக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் Q1 மேலே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரி, இதுக்கு ஒரு இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஆரிஜின்லேருந்து நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்புறம் வந்து நம்ம கால்குலேஷன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஆரிஜின்லேருந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1ங்கிற ஒரு பாயிண்ட் சார்ஜ், Q2 Q3 இதே மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியாக Qn. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ Q1 ஓலேருந்து Q1 இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R1 வெக்டர். ஸோ அது வந்து R2 வெக்டர் டிஸ்டன்ஸ். ஓகேவா, அதனால டைரக்ஷன் போட்டிருக்குங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு 2 பாயிண்ட் நடுவில் உள்ளது, அதனால R3 வெக்டர். ஸோ Rn Qnக்கு Rn வெக்டர். இது நோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? ஃபோர்ஸ் எதில் மேலே செயல்படுறது? Q1 மேலே கொடுக்குற ஃபோர்ஸை பற்றி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ Q1 மேலே Q2 வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இப்போ இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். F1க்கு கிடைக்கிற ஃபோர்ஸ், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம F1 போட்டோம். F1க்கு நிறைய பார்ட்டிகளால் கிடைக்க போகுது, அதனால் F1க்கு எதால் கிடைக்கிது? 2ஆல் ஃபஸ்ட்டு கிடைக்கிது. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? என்ன ஃபோர்ஸ் கிடைக்கிது? F1 ஃபோர்ஸ் கிடைக்கிது. ஓகே, என்ன ஃபோர்ஸ் கிடைக்குது? F1 ஃபோர்ஸ் கிடைக்குது. ஏன் F1 எழுதுகிறோம்? Q1க்கு கிடைக்கிறதுனால F1 எழுதுகிறோம். ஓகேவா, Q1க்கு பார்ட்டிகல் கிடைக்கிற ஃபோர்ஸ், அதனால F1. எது கொடுக்குது? 2 கொடுக்குது. ஓகேவா, எதனால் கிடைக்குது? 2ஆல் கிடைக்குது. அப்போ F1 2 வெக்டர் இப்படி எழுதிக்கலாமா? ஓகேவா, சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். Q1க்கு கிடைக்கிறதுனால நம்ம F1 எழுதிக்கிட்டோம். எதனால் கிடைக்குது? 2ஆல் கிடைக்குது அப்படிங்கிறதுனால நம்ம F1 2ன்னு எழுதிக்கிட்டோம். ஓகே, ப்ளஸ் அதே மாதிரி Q3 கொடுக்குது. அப்போ Q3 கொடுக்குறது எப்படி எழுதலாம்? எதுக்கு கொடுக்குது? F1க்கு ஃபோர்ஸ் கொடுக்குது. எது கொடுக்குது? 3. ஓகே, இது ஓகே. அப்புறம் ப்ளஸ் அடுத்தது கொடுக்கறது F1 4. இதே மாதிரி தான். இதே மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1n வெக்டர் n வரையிலும் n டேர்ம் வரலும் கொடுக்குற ஃபோர்ஸை நம்ம போட்டு எழுதியாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இப்போ இந்த F1 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? தனித்தனியாக ஒவ்வொருக்கும் உள்ள இண்டிவிஜுவல் ஃபோர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம தானே படித்தோம். ஸோ இண்டிவிஜுவல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதை ஆட் பண்ணோம்னா டோட்டல் ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் F1 2ஓட இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? F1 2. ஸோ இந்த 2 பார்ட்டிகளுக்கு நடுவில் நடக்கிற இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் 2 வந்து இது கொடுக்குற இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ். ஓகே, நம்ம கூலும்ஸில் அப்படி என்ன படித்தோம்? K Q1 Q2 செகண்ட் பார்ட்டிக்கல் தான் Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர்டு. ஓகே, ஆனால் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கல் கொடுக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டாவது பார்ட்டிக்கல் 1க்கு டைரக்ஷன் நோட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ஏன்னா எஃப் வெக்டர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டைரக்ஷன், கண்டிப்பாக ஃபோர்ஸுக்கு டைரக்ஷன் உண்டு. அதனால தான் நம்ம வெக்டர் டெரிவேஷனே போட்டோம். ஓகே, ஸோ ஃபோர்ஸுக்கு டைரக்ஷன் இருக்கிறதுனால நம்ம டைரக்ஷன் நோட் பண்ணணும். எதுலேருந்து போகுது? 2லேருந்து ஃபோர்ஸ் வந்து 1க்கு போகுது. ஓகே, ஸோ அப்போ 2 to 1 இப்படி எழுதிக்கலாமா? இங்கே 1 to 2 வரும், இங்கே 2 to 1 வரும். எதனால் வருதுன்னு நான் பார்த்துக்கோங்க. ஓகேவா, 1க்கு 2ஆல் கிடைக்கிற ஃபோர்ஸ், அதனால F1 2ன்னு போட்டுட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் நோட் பண்ணுறோம். அப்போ 2லேருந்து 1க்கு ஃபோர்ஸ் போகுது. ஓகே, 1க்கு தானே கிடைக்கிறதுனால 1க்கு ஃபோர்ஸ் போகுது, அதனால R21 ஸ்கொயர்டுன்னு போட்டோம். அப்போ யூனிட் வெக்டர் போடும்போது நம்ம என்ன பண்ணணும்? R21 யூனிட் வெக்டர். ஓகே,
ஸோ இதுதான். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா F12 எழுதுனோமா, அதே மாதிரி F1க்கு 3ஆல் கிடைக்கிறது R31 இன்ட்டு ஆர் யூனிட் வெக்டர் வந்து R3 வெக்டர். ஓகே, ஸோ இதே மாதிரி n டேர்முக்கு நம்ம எழுதுகிறோம். அப்போ F1க்கு nth டேர்ம் கொடுக்குற ஃபோர்ஸு F1n, nth டேர்ம் கொடுக்குற ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அப்போ K இன்ட்டு Q1 இன்ட்டு Qn, nth டேர்ம் Qn டிவைடட் பை R ஸ்கொயர் nth டேர்ம் கொடுக்குற ஃபோர்ஸ் எதுக்கு 1n. ஓகே, நம்ம இப்படி தானே போடணும், n1. ஓகே, n1 போடணும், nth டேர்ம் 1க்கு கொடுக்குற ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அப்போ யூனிட் வெக்டர் என்ன பண்ணுவோம் Rn1 கேப். ஓகேவா, இந்த டேர்ம் வரலும் நம்ம எப்படி போட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே இந்த ஈக்குவேஷனில் போட்டு ஆட் பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டெப்பு. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஈக்குவேஷன் போட்டோம் இல்லையா, என்ன ஈக்குவேஷன் போட்டோம், F1 வெக்டர் ஈக்குவல் டு F12 வெக்டர் ப்ளஸ் F13 வெக்டர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் F1n வெக்டர். ஓகே, ஸோ இந்த டேர்மில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டோமா, F1 வெக்டர் ஈக்குவல் டு K Q1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர் 3-1 தப்பாக போட்டிருக்கோம், இங்கே 2-1 இங்கே 3-1. ஓகே, மாறி இருக்குது. ஓகே, 3-1. ஓகேவா, ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே வந்து Q1 Q3 டிவைடட் பை R ஸ்கொயர் 3-1 ப்ளஸ் இதே மாதிரி 10th டேர்ம் வரலும் போட்டாச்சு. ஓகே, ஸோ இந்த F1க்கு மட்டுமா ஃபோர்ஸ் கிடைக்குது, F1க்கு மட்டும் கிடைக்கிற ஃபோர்ஸை F1 வெக்டர் ப்ளஸ் F13 வெக்டர் ப்ளஸ் ஆன் ஸோ ஆன் F1n வெக்டர் போட்டாச்சு. சரி, எல்லாத்துக்கும் வெக்டர் போட்டாச்சு. F1 மட்டும்தான் ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணுமா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம படம் போட்டோம் இல்லையா, அப்போ Q1 மட்டும்தான் சார்ஜ் வந்து ஃபீல் பண்ணுமா, Q2க்கு வந்து சார்ஜ் அப்போ வந்து ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகாதா, Q2க்கும் Q1 ஃபோர்ஸ் கொடுக்கும், Q3 ஃபோர்ஸ் கொடுக்கும், Q4 ஃபோர்ஸ் கொடுக்கும், அதே மாதிரி Qn டேர்ம் வரலும் ஃபோர்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி Q3க்கும் கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும், ஃபோர்ஸ் ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் F1 F2 F3 Q1 Q2 Q3 ஒவ்வொரு சார்ஜ் பார்ட்டிகளுக்கும் நமக்கு அதே மாதிரி சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் டேர்மை அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி காமன் டேர்ம் ஒன்று எழுதுகிறோம். ஸோ இது பேர் ஜென்ரல் ஃபார்மேட் மாதிரி, ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. ஓகேவா, ஸோ காமன் டேர்ம் ஒன்று எழுதுகிறோம். அந்த காமன் டேர்ம் படி பார்த்தோம்னா F1 F2 இதே மாதிரி Fi, இந்த ஐங்கிற வேல்யூ 1 to n எத்தனை டைம் F10 இருக்கட்டும் F12 இருக்கட்டும் எவ்வளோ சார்ஜ் பார்ட்டிகல் அதில் இருக்கும் அது கிடைக்கிற ஃபோர்ஸ். ஓகேவா, அந்த ith டைம் வரும் நம்ம போட்டோம். Fi வெக்டர் ஈக்குவல் டு கேங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், அதனால் வெளில எடுத்துடலாம். summation of I equal to 1 to n. ஓகே, இந்த I equal to 1 to n. ஓகேவா, 1 to n வரணும் I டேர்ம் இருக்கலாம். ஓகே, அப்போ ஃபஸ்ட் பார்ட்டிக்கலுங்கிறது QI, ஐங்கிறது 1 2 3 நம்ம வச்சுக்குவோம். லாஸ்ட் பார்ட்டிக்கலை வந்து என்ன பண்ணுறோம் QN. ஓகேவா, எந்த பார்ட்டிக்கல் அந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம், ஒரு பாடி எடுத்துக்கிட்டோம்னா இது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிக்கல் இருக்கோ அந்த கடைசி அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிக்கல் n. ஓகே, ஸோ அப்போ R ஸ்கொயர்ட் IN இனிஷியல் பார்ட்டிக்கல் டு ஃபைனல் பார்ட்டிக்கல் வரும் IN. அதே மாதிரி யூனிட் வெக்டர் RIN கேப், அவ்வளோதான். இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம். ஓகே, ஸோ கூலும் கொண்டு வந்த டெரிவேஷனை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பாடியில் எவ்வளோ பார்ட்டிக்கல் இருக்கோ அதில் ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் எவ்வளோ சார்ஜ் அதை ஃபோர்ஸை வந்து ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ டிரைவ் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில் வந்து ஒரு 5 சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்குது, 6 சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி வந்து ஜென்ரல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பண்ணிச்சுக்க தான் இந்த ஃபார்ம் மட்டும் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம இதுவரையும் படிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சம்மரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட்டை கொண்டு வந்தோம். எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 × 10⁻⁻, 9 × 10⁻8 நியூட்டன். ஓகேவா, ஸோ 9 × 10⁻9 நியூட்டன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூலும் சார்ஜ் உள்ள 2 சார்ஜ் பார்ட்டிகளுக்கு நடுவில்
என்ன ஆகுது, டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் வைக்கும் பொழுது அந்த 2 சார்ஜ் பார்ட்டிகளும் உணரக்கூடிய விசை அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 × 10⁹ நியூட்டன். ஓகேவா, இதுதான் யூனிட் கண்டுபிடிச்சதுக்கான விளக்கம். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன், மேற்பொருந்துதல் தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாடியில் இருக்கிற நிறைய சார்ஜஸ் பார்ட்டிகள் இருக்கும். அந்த நிறைய சார்ஜ் பார்ட்டிகளில் ஒவ்வொரு பார்ட்டிகளும் எவ்வளோ ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த ஒவ்வொரு பார்ட்டிகள் மேலேயும் எவ்வளோ பார்ட்டிகள் வந்து அதோட ஃபோர்ஸை வந்து செலுத்துது, அந்த மொத்த ஃபோர்ஸையும் ஒவ்வொரு பார்ட்டிகளும் தனித்தனியாக செலுத்துகிற இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது தான் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜ் பார்ட்டிகள் உணரக்கூடிய மொத்த விசை, அதோடைய மொத்த விசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டெரைவ் பண்ணி பார்த்தோம். ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.